அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் அதாவது 30ஆம் தேதி இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி நிகழ இருக்கிறதுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் இருக்கக்கூடிய விரதத்தின் காரணமாக 7 ஜென்ம பாவங்களை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்களை தீர்க்க இந்த வைகுண்ட ஏகாதசியில் நாம் மறக்காமல் என்ன விஷயங்களை செய்யணும், முறையான வழிமுறைகளோடு நாம் எளிமையான முறைகளோடு நாம் விரதங்களை எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த விரதத்தினுடைய முழு பலன்களை எளிமையாக நாம் விரதம் இருந்தாலும் விரதம் இருந்த முழு பலன்களையும் நாம் அடைய வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் என்ன செய்யலாம், அதற்குரிய பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய பயனுள்ள தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகழதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்தில் இருமுறை வரக்கூடிய ஏகாதசி திதிகள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த விரத நாட்களாக இந்துக்களால் அனுசரிக்கப்படுதுங்க. இதில் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அப்படிங்கிறத மிகவும் புனிதமானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுது. இது ஆன்மீக பயிற்சிகளுக்கு ஏற்றதாகவே சொல்லலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த ஆண்டு அரிய சந்திர வரிசை காரணமாக ஒரே ஆண்டிலேயே இருமுறை வைகுண்ட ஏகாதசி வருதுங்க. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி 10ஆம் தேதி ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி வந்த நிலையில் தற்போது ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 30ஆம் தேதியும் வைகுண்ட ஏகாதசி வருகிறது. இந்த நாளில் வைகுண்ட வாசல் மகாவிஷ்ணு கோவில்களில் அதிகாலை திறக்கப்படும். இதை பரமபத வாசல் அப்படின்னும் சொர்க்க வாசல் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த புனித நாளில் விரதம் இருப்பது 7 ஜென்மங்களில் நாம் சேர்த்து கொண்ட பாவங்களை போக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வைகுண்ட ஏகாதசி சம்பந்தமாக ஒரு புராண கதையும் சொல்லலாங்க. ஒரு காலத்தில் மது கைடபர் அப்படின்ற 2 அரக்கர்கள் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடி தேவலோகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களை தோற்கடித்து வேதங்களை மீட்ட பிறகு மனம் திருந்திய அவர்கள் பகவானிடம் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்காங்க. தாங்கள் பகவானிடம் தோல்வியுற்ற அந்த ஏகாதசி நாள் வைகுண்ட ஏகாதசியாக அனுசரித்து வைகுண்டத்தின் வடக்கு வாசல் வழியாக வரும் பக்தர்களுக்கு மோட்சத்தை தந்தருள வேண்டும் என்பதே அது. பகவானும் அவ்வாறே வாக்களித்தார். அன்று அதிகாலை கோயில் வைகுண்ட வாசல் வழியாக உள்ள நுழைந்த சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் அன்று முழுவதும் முழு பட்டினியாக முழுமையான விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு அன்று முழுவதும் வந்து பகவத் சரமணையில் ஈடுபடுறாங்க. எல்லா கோயில்கள்லையுமே விஷ்ணு சரஸ்கர நாமம் பிரயாணம், பக்தி பாடல்கள், உமன்யாசங்கள் என்ற நாள் முழுவதும் நிகழ்ச்சிகள் நடக்கிற பக்தர்கள் கோவிலேயே தங்கி தங்களுடைய விரதங்களை முழுவதுமாக நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால பக்தர்கள் கோவிலேயே தங்கி கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருப்பவர்களும் வீட்டிலேயே பூஜை வழிபாடுகள் அப்படின்னு செய்கிறாங்க. பக்திகளை ஈடுபடுத்தி கொண்டு தங்களை அந்த நாள் முழுவதும் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கிறாங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றிரவு பார்த்தீங்க அப்படின்னா தூங்காமல் கண் விழித்திருக்கிறதும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அன்று முழுவதும் பக்தியுடன் பகவான் நினைவிலேயே கழிக்க வேண்டும் அப்படிங்கிறதே அதன் சாரம்சம். தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்தில் அதிகாலை பரமபத வாசல் வழியாக கோவிலுக்குள் நுழைவது மிக புனிதமாக கருதி ஏராளமான பக்தர்கள் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கம் வந்துட்டுருக்காங்க. அதே போல் திருமலை ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோவில்லையும் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில்லையும் மிக கோலாகலமாக வைகுண்ட ஏகாதசி வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்புற நடைபெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லை
இல்லாமல் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சிறப்பான மாதமான மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. மார்கழியில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதனை பரமபத வாசலை திறந்து வைத்து அருள் புரிவார் அப்படிங்கிறது ஐதீகம். வைகுண்ட ஏகாதசி விரத முறை அதன் சிறப்புகள் அப்படிங்கிறது ஏராளங்க. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க முன்தினமான தசமி நாளில் ஒரு வேளை மட்டுமே சாப்பிட வேண்டும். ஏகாதசி நாளில் முழுமையாக பட்டினி இருக்க வேண்டும். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். அன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதுடன் குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம். முடிந்தவர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்கலாம். விரதத்தின் போது எக்காரணத்தை கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது. அதனால பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்து வைத்துக் கொள்ளலாம். இரவு முழுவதும் கண் விழித்து டிவி பார்க்காம விஷ்ணு சரஸ்கர நாமம், துதி பாடல்கள், ராமாயணம், பகவத்கீதை போன்றவற்றை பிரயாணம் செய்வதுடன் ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்களை படித்தோ அல்லது காதால கேட்கவோ செய்யலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை நாம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கிடைக்கும் அப்படிங்கிறதே இதனுடைய கருத்து. மறுநாள் துவாதசி அன்று அதிகாலையில குளித்து கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிய பிறகு புளி சேர்க்காத உணவை உண்ண வேண்டும். உணவுல அகத்திக்கீரை, சுண்டக்காய், நெல்லிக்காய் போன்றவற்றை சேர்த்து உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டுங்க. துவாதசி திதியில பகல்ல உறங்காம இருக்கணும். வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதுல விதிவிலக்கு இருக்குங்க. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட தீராத நோய்கள் தீரும், பாவங்கள் அகலும், சகல செல்வங்களும் உண்டாக பெறும். காயத்ரிக்கு ஈடான மந்திரமும் இல்லை, கங்கையை விட சிறந்த தீர்த்தமோ இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை அப்படின்னு அக்னி புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வைணவ திவ்ய தேசங்கள்லையும் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறப்புடன் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. பூலோக வைகுண்டம் எனும் ஸ்ரீரங்கத்தில் முக்கோடி ஏகாதசி அதாவது 21 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை தரிசனம் செய்யலாம். முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வரலாம். ஒரு சமயம் பார்வதி தேவி மிகச் சிறந்த விரதம் எது அப்படின்னு சிவபெருமானிடம் கேட்க ஏகாதசி விரதமே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாவங்களை போக்கக்கூடிய இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அஸ்வமீத யாகம் செய்த பலனை அடைவார்கள் அப்படின்னு ஈசனே சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே இந்த விரதத்தின் மகிமையை நாம அறிந்து கொள்ளலாம். இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறதுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறத பார்த்தோன்னா பல்வேறு நன்மைகளை நமக்கு ஏற்படுத்துகின்றது. ஏன்னா இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி நாள் விரதம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறதுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் விரதம் இருக்கோம். அதாவது மாதம் ஏகாதசி வந்துட்டு தாங்க இருக்குது. மாதம் எல்லாராலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த வைகுண்ட ஏகாதசி நாளை சரியாக பயன்படுத்திப்பாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் விரதங்களை மேற்கொண்டு தங்களுடைய 7 ஜென்ம பாவங்களை போக்கிக் கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த 12 மாதங்கள் 11 மாதங்கள் விடப்பட்ட அந்த ஏகாதசி விரதத்திற்குண்டான பலன்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அடைவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழியாக இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரத நாள் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தவறாம இந்த வைகுண்ட ஏகாதசியை இன்றளவும் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாளில் நாம செய்யக்கூடிய விஷயங்கள் பலவும் பார்த்துட்டோம். ஆனால் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. அதுலேயும் நாம கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். அன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா பகல்ல உறங்குவது, உடலுறவு கொள்வது, இருவேளை சாப்பிடுவது, விருந்து கொடுக்கிறது போன்ற விஷயங்களை அறவே தவிர்க்கணுங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, கேரட், கோஸ் போன்ற சில காய்கறிகளை
தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தானியங்கள் பருப்பு வகைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி அன்னதானம் செய்யும்போது ஏகாதசி அன்று பிரசாதம் சாப்பிடுவதை தவிர்ப்பது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நாள் முழுவதும் விரதம் இருந்துட்டு கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு அவங்களும் அந்த அன்னதானத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விரதத்தை கெடுத்துரும். அதனால அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பிரசாதமாகவே இருந்தாலும் அந்த உணவை உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. மறுநாள் துவாதசி அன்று சூரிய உதயத்திற்கு பிறகு கோவிலில் பிரசாதம் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யணும். இந்த நாளில் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு விஷ்ணுவின் நாமங்களை உச்சரித்து ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது சிறப்பான பலன்களை தருங்க.